நம்ம ரொம்ப எதிர்பார்த்த தொகுதிகள்னு சில தொகுதிகளை அடையாளப்படுத்தலாம். அதுல ரொம்ப பிரதானமான தொகுதியாக பார்க்கப்பட்ட தொகுதி என்னன்னா பெரம்பூர் தொகுதி. பெரம்பூர் தொகுதியில தாவேகாவுடைய அந்த விஜய் நிற்க போகிறார் அப்படின்னு சொல்லி முன்னாடியே இவங்க அரசியல் புரசலா ஒரு செய்தியை பரப்பி விட்டே இருக்காங்க. ஏதோ அவர் நிக்கிறதுனால அவர் வந்தாலே திமுக பயப்படுது, அதனால அவருக்கு எதிராகவே திமுக சதி பண்ணுதுன்னு இப்ப கூட இந்த பரதேசி பண்ணாடைங்க பொய் பரப்பிட்டு இதுல மரமண்டைங்க அடிப்படையில அறிவில்லாதவன் இந்த வேலையெல்லாம் செய்வான். ஏன்னா தேர்தல் கமிஷன் கட்டுப்பாட்டுக்குள்ள தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்துட்ட பிறகு எல்லா முடிவுகளும் எடுக்கிறது தேர்தல் அதிகாரிகள் தான், ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தான் முடிவெடுப்பாங்க. இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாம தெரியாம தற்குறி முண்டம் போய் கமிஷன் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குது, போய் தேர்தல் அதிகாரிகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குது. நினைச்சா உடனே இப்பெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாரு. ஆனா புரிதலோட கொடுக்குறாரா விஜய்னா எந்த புரிதலும் கிடையாது. தான் களத்துல இல்லைன்றத தெரியக்கூடாதுன்றதுனால தான் களத்துல இருக்கிற மாதிரி காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி டிஜிபி ஆஃபீஸ் ஏறி இறங்குறதுக்கு அது செய்தியா எல்லா பக்கமும் பரபரப்பா பேசப்படும். விஜயே டிஜிபி ஆஃபீஸ் போயிட்டாருப்பா, ஒட்டுமொத்த பெண்களுக்கு எதிராக வந்தவனே அவர் வந்துட்டாரா, தனக்கு பிரச்சனை வரும்போது கூட வரலப்பா அவரு, பெண்களுக்கு பிரச்சனைனா வர, அது கிடையாது. இது பூரா டிராமா, ஏமாத்துவல ஃப்ராடுத்தனம். அதை மனமாத்த ட்ரை பண்ணானுங்க, நடக்கல. கடந்த வீடியோல அதை தெளிவா நான் சொல்லியிருப்பேன். இப்ப எலெக்ஷன் ஆபீசர்கிட்ட போனாங்க இல்லையா, தேர்தல் அதிகாரிகிட்ட போய் இவங்க என்ன கொடுத்தாங்கன்றத நம்ம தெளிவா கடந்த வீடியோல விழாவரியா பேசணும். அதனால திரும்பி அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். இந்த நாடகம் பூராவே எதுக்காகனா எங்களை கண்டு திமுக பயப்படுது, நாங்க வெளியே வந்தாலே அவங்களுக்கு பயம் வருதுன்னு சொல்லி ஒரு பொய்யை கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா. இந்த கட்டமைக்கிற பொய் உண்மையாக இருக்கும் பட்சத்துல, உண்மையிலேயே தாவேகாவை கண்டு திமுக பயந்துருச்சுன்னா, பயந்து விட்டதாக நினைச்சதுன்னா, இல்ல உண்மையிலேயே அப்படி அவங்களுக்கு பயம் இருந்ததுன்னா பெரம்பூர்ல டம்மி வேட்பாளர் போட்டிருப்பாங்க. பெரம்பூர்ல ஒண்ணு டம்மி வேட்பாளராக இருக்கணும், அப்படி இல்லைன்னா கூட்டணி கட்சிக்கு தள்ளி விட்டுருப்பாங்க, ஏதாவது செஞ்சிருக்கணும். ஆனா அங்க என்ன பண்ணிருக்காங்க, தெளிவாக கடந்த 2 முறை அந்த தொகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற அதே எம்எல்ஏக்கு சேகருக்கு, ஆர்டி சேகருக்கு தான் இந்த முறையும் சீட்டு வழங்கப்பட்டிருக்கு. அப்ப நேரடியாக திமுகவை சந்திக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் விஜய். இப்படியே ஒரு பரப்புரையை சொல்லி ஒரு பயங்கரமா நம்ம ஆபத் பாந்தவன், நம்ம பெரிய ஆள், நம்ம வானத்துல இருந்து கூச்சவன், நம்ம பெரிய டுபாகூர் பேர் வழின்னு சொல்லி இந்த உச்சா நடிகர்னு சொல்லி சீனை போடலாம்னு நினைச்ச விஜய்க்கு லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிருக்கு திமுக.